ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஆண்கள் தான் அந்த தர்பாரில் இருப்பாங்க. பெண்கள் பின்னாடி ஏதோ ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கிருந்தது திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த காலம் போய் இனி எல்லாரும் சமமாக உட்காந்துட்டு, பெண்கள் உட்காந்துட்டு ஆண்கள் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள். அது ஒரு பார்வை பார்க்கும்போது அழகாக இருக்குது. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். பல கேள்விகள் கேட்கணும்னு துடிச்சிட்ருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மாற்றம் வருது, முன்னேறிட்டுருக்கோம். இன்றைக்கி சுனிதா வில்லியம்ஸும் வேறு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நம்ம கவலையோடு உட்காந்துட்ருக்கும் போது, தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு, மொலஸ்டேஷன், செக்ஷுவல் அசால்ட், இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. இதுவும் போகலைன்னா வீட்டில் வேலைக்காரி பார்த்தாக்கா, அக்கா இன்றைக்கி நான் வரல, ஏன் வீட்டுக்காரசா தண்ணி போட்டு என்ன அடிச்சிட்டார் அக்கா. இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டுருக்கு. பேப்பரில் வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஆண் உரசிட்டு போவான். நீங்கள் ஆட்டோ ஷேரில் போகும்போது, ஷேர் ஆட்டோவில் போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான். அவ்வளோ ஒருசம் மார்பில், சாரிங்க தெரியாமல் பட்டுச்சு. ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வேணும்னு அடிச்சுட்டு போவான். வேவ் பண்ணி பார்ப்பான், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், சாரிங்க தெரியாமல் அடிச்சிட்டேன். பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில் சொல்லாமல் உள்ளியே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பெண்கள் வெளியில் பேச ஆரம்பித்தாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும். தைரியமாக வெளியில் பேசணும். முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் we have to learn to face it. ரொம்ப அழகாக சொன்னாங்க மேம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்தில் டெக்னாலஜினால பாதிப்பு நிறையா இருக்குது. த யூசேஜ் ஆஃப் ஏஐ நம்ம பார்த்துட்ருக்கோம். டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க. நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன், உன் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிவிட்டு வெளியில் எடு சாமி, ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க எப்படி வேணால் நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது, நமக்கு என்ன, அந்த ஒரு மென்டல் தாட் இருக்குது பாருங்கள். அந்த புத்தி மாறணும். அந்த புத்தி எப்போ மாறும்? நம்ம வீட்டிலேருந்து அது மாறும். ஒரு ஆண் வளரும்போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல, நீ வீட்டில் இரு சொல்கிறோம் பாருங்கள், அங்கே தப்பு. வீட்டில் ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும், அடிதடி வந்தாலும், எட்டி உதச்சாலும், கேவலமாக பேசினாலும், கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாலும், மாமியார் கொடுமை இருந்தாலும், வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்றா இருக்கணும், அதனால தான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்கள். கூட இருக்கிற பையன் வளரும்போது அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அங்கே பண்ணுறது முதல் தப்பு. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும், வளரும்போது பெண்கள் இப்படி தான் நடந்துக்கணும் என பொறுப்பாங்க, அவங்கள மேலே அதிகாரம் பண்ணுறது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட், அதுதான் நினைப்பாங்க. ஏன்னா பெண்கள் பேச மாட்டாங்க. என் அம்மா பேசல, வேறு பொண்ணு பேசணுன்னு அவசியமே கிடையாது. வெளியில் இருக்கும்போது 10 மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும், ஒரு டெட்லைன் சென்ட்ரலாக மாதிரி. 12 மணிக்கு ஷூ அந்த கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும். அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது. வெளியில் போகும்போது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தவறாக விஷயத்தில் தவறாக முறையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம சமுதாயம் கேட்குற கேள்வி என்ன? நீ என்ன பண்ண? நீ பேசியிருப்ப, நீ அவன் உங்ககிட்ட பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்துருப்ப, உனக்கு யார் அந்த நேரத்தில் போக சொன்னா? நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன? எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும். யாராவது ஆண்கள் பார்த்துட்டு ஏன்டா அவளை தப்பான முறையில் பார்த்தேன், ஏன் அவ்வளோ தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தேன், ஏன் அவளை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன், இது யாருமே கேட்குறதில்ல. காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை. பசங்க கிட்டே போகும்போது 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், நீ வெளியில் போனால் பெண்களுக்கு ஆபத்துன்னா சொல்ல காலம் இன்றைக்கி இருக்குது. மகாத்மா காந்தி சொன்னார், என்னைக்கு ஃபுல்லாக நகை ஆனந்து 12 மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயாக ரோட்டில் போகிறாலோ பயம் எல்லாமே, அன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு.
இன்றைக்கி 12 மணி போக தேவையில்லை. ஒரு நட்டு நகை போடலைனாலும் 2 வயசு குழந்தை கூட பார்க்குறதில்ல, 80 வயது மூதாட்டி கூட பார்க்குறதில்ல. அப்படி ஒரு வக்ர புத்தியில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும், எவ்வளோ வெளியில் வரணும். நான் சொல்கிறேன், எல்லாமே அளவாக இருக்கணும். அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஷுட் பி இன் கண்ட்ரோல். இந்த லைக்கிங், எனக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக்கிங் வந்தது, ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் ரீல் எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இது எல்லாமே ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள். அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் யாருக்கு அது அப்ரிசியேஷன் இருக்கா? நம்ம மல்டி டாஸ்கிங் பற்றி எல்லோரும் பேசுகிறோம். மல்டி டாஸ்கிங் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க. ஆனால் பாதி ஹாஃப் பிரெயின் உங்களுக்கு என்ன யோசிச்சுட்ருக்கோம், நைட்டில் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும், இல்லைன்னா சமையல் என்ன இருக்குது, வீட்டில் யார் எத்தனை மணிக்கு வருவாங்க, 8 மணிக்கு நான் போகணும், சமையல் வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், காலையில் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நானும் ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ் வேலையும் பேலன்ஸ் இருக்குது, அது எல்லாம் செய்யணும். இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும். ஆண்கள் கையில் இங்கேருந்து இந்த பேப்பர் எடுத்து அங்கே வைங்க, நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்கே இருக்கும், அங்கே வேறு பேப்பர் எடுத்து இங்கே கொடுக்கணும்னு அதை கூட யோசிக்க மாட்டாங்க. இது எல்லா வீட்லேயும் இருக்குது, என் வீட்லேயும் நடக்குது, ஒன்றும் புதுசு கிடையாது. என் வீட்டுக்கார் சொல்வார், ஒரு பொருள் இருந்தது அங்கே டேபிளில் இருக்குங்க, நான் டேபிள் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், டேபிளில் இல்லை. நம்ம போய் பார்த்தா நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஓ, இது இங்கே தான் இருக்கா, நான் பார்க்கவே இல்லை. இது என் வீட்டில் வேறு, உங்கள் வீட்டில் வேறு இல்லைங்கிறது கிடையாது, எல்லா வீட்டில் நடக்குது. பிகாஸ் we are generally born with multitasking capacity, capabilities. We have that. It's an inborn talent. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண், நீங்கள் வெறும் ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப். ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா, நிம்மதியாக தூங்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க தான். அவங்க வீடு பார்த்துக்கிறது, குழந்தைங்க பார்த்துக்கிறது, சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக நான் எப்படி ஓடணும், ஒரு கஷ்டம் வரும்போது அதுலேயும் சேமித்து பசங்களுக்கு படிப்புக்கு, டியூஷனுக்கு, அவங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சொல்லாமல் இருக்கும், அவங்களும் பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும், இடுப்பு வலி இருந்தாலும், ஜோரம் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல், அவங்களும் தூங்காமல், அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, தூங்காமல் இருக்காங்க. ஆனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ராப்பகலாக உழைக்கிறாங்க பாருங்கள். முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள். ஏன்னா இன்றைக்கி அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால் பல ஆண்கள், பல குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஸோ அந்த பெண்கள் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறது பெருமையாக சொல்லுங்கள், ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தேட். பிகாஸ் நாட் நெசசரிலி எல்லோரும் வெளியில் போய் வேலையை செய்யணுன்னா அப்படி இல்லை. சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் சொல்லுவேன், ஃபினான்ஷியலி ஒரு விமனுக்கு இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக உங்கள் சொந்த காலில் நின்னா தான் உங்களுக்கு மரியாதை. என் 2 பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச, ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும், ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும், ஏன் ஒரு சானிட்ரி பேட் வாங்குறதுக்கும் ஆண் மேலே நம்ம டிபெண்ட் இருக்கக்கூடாது. that should be from our earning and that is what is important, that independency and financial independency ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம எல்லாமே அதுக்காக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டச் தட் டாபிக். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது we have to come out and speak. பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பெண்களுக்கு உண்டாகும். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு, தப்பாக பேசுகிறாரு, இல்லை தவறான கண்ணோட்டத்தில் உங்ககிட்ட ஒரு அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ அது ஐயோ நான் வெளியில் போக வேண்டாம், வெளியில் சொல்ல வேண்டாம், இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பற்றி அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆணை ஊக்குவிக்கிறீங்க. யூ கிவிங் ஹிம் த கரேஜ் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அண்ட் ஸ்பீக் த சேம் வே வித் அதர் உமன். என்னைக்கு நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்களோ அவள் இன்னொன்று பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவான், இன்னொன்று பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான். இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு
ஒரு வகையில் நாம் எல்லாரும் காரணமாக இருக்கோம். ஏன்னா ஒரு சொசைட்டி சொல்லும்போது we all are part of that society which we build. Collectively, how we come together and tackle an issue is what is extremely important at this moment. எந்த துறை இருந்தாலும், நான் சினிமாவில் வந்திருக்கேன், அதனால் சினிமா மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. நான் எப்போவுமே சொல்வேன், சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் தட் பேகேஜ் நீட்ஸ் டு பி புட் டவுன். ஏன்னா சில நேரத்தில் எவ்வளோ நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க? கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர்ஸும் வலி இருக்கும், எங்களுக்கும் பெயின் இருக்கும். ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி we have to come together and we need to say that ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு போகிறோம், எனக்கு முன்ன பின்னே தெரியாது, நான் ஏன் போகணும், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி இது காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு அது கூட தெரியாது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பார்க்குறோம். நான் வளர காலத்தில் வீட்லேயே இருக்கிறது இல்லை, தெருவில் தான் இருப்போம். ஸ்கூல்லேருந்து வந்தோமா, பேக் தூக்கி போட்டோமா, யூனிஃபார்ம் எடுத்தோமா, ரோட்டில் போய் விளையாடுறது. என் 3 அண்ணனுங்களோட நான் ரோட்டில் விளையாடிட்டுருப்பேன். அம்மா நீ ஏன் கீழே ரோட்டில் இருக்க, இப்போ ஆம்பளை பசங்களோட ஏன் விளையாடுறதுன்னா எனக்கு கேட்டதே கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது? எனக்கு அந்த தைரியம் வந்தது என் அம்மா. ஏன்னா படிக்காதவங்க, ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம், ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி ஃபேமிலியிலேருந்து வந்தவன் நான். ஆனால் என்றைக்குமே த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பாய் அண்ட் கேர்ள் அவங்க பார்த்ததே இல்லை. எப்படி நான் வீட்டில் சில நேரத்தில் தண்ணி பிடிக்கணுன்னா எங்கள் அண்ணனும் தண்ணி பிடிக்கணும். நான் வெளியில் கீழே போய் விளையாடுறேன்னா என் அண்ணனுங்களுக்கு கூட வெளியில் போய் விளையாடினாங்க, நான் என்னையும் அனுப்பிச்சிடுவாங்க, நீ போ, நீ எதுக்கு வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த பிரிங்கிங் அப் இருக்குது. த ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். அண்ட் அங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது சொல்லுவாங்க, ஆண்கள் பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது, ஆண்கள் அழக்கூடாது. எல்லாருக்கும் எமோஷன் வந்துங்க. எனக்கு சிரிப்பு வந்தால் நான் வைக்கன்னு சிரிச்சிடுவேன். அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி. நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன். தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும். இட்ஸ் கிரேட் டு see a woman like her excellency அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் taking this forward and bringing all the women under one roof. அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள், இன்றைக்கி இங்கே இந்த நிகழ்ச்சி ஹோஸ்ட் பண்ணுறதும், இல்லை உங்கள் ஷால் அண்ட் பூ எடுத்துகிட்டு வரதும், இட்ஸ் அ ரோல்ஸ் ரிவர்ஸ்ட். ஏன் அது இருக்கக்கூடாது? எதனா ரிட்டன் ரூலாக எங்கேயாவது இருக்குது, இந்த ரோல் தான் பெண்கள் பண்ணணும். ஸோ அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள், தட் we need to do something different. அதை நிச்சயமாக அக்கா பண்ணுவாங்க. அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க. எல்லா வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள விமர்சிச்சிருக்காங்க, அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஈவன் as when she was பிஜேபியோடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் வாஸ் கிளியர். நான் கட்சி வளர்க்கணும், கட்சி முன்னேறணும், அதுக்காக நான் பாடுபடணும், உழைக்கணும். And she did that with aplomb, with elan, and that is what is very very important. I think she inspires many women. Teluguthima irukattum, the way she has inspired women, one of the most furious people, men used to fear her. I remember நான் அப்போ தமிழ்நாட்டில் நான் புதுசு, ஐபிஎஸ் திலகவதிமா சொன்னாலும் எல்லோரும் பயப்படுவாங்க, ஐயோ அவங்களா. ஸோ ஐ திங்க் விமென் அந்த மாதிரி இருக்கணும். பயம் இருக்கணுங்கிறத விட அந்த மரியாதை, the kind of respect they put, அந்த fear and அவங்க அந்த பொசிஷன் இருக்கிறதுனால, பட் அந்த ரெஸ்பெக்ட் வாட் தே கார்னர், ஐ திங்க் தட் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். நிறைய ஆண்கள் தவறு பண்ணுறதுக்கு காரணம் பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா, அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. தே ஆர் அப்சல்யூட்லி ஷண்டட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிசிக்கலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அங்கே மட்டும்தான். ஆனால் அதர்வைஸ் அவங்க அவங்களுடைய அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில் காட்டுறதுக்கு பெண்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க.
ஸோ ஐ திங்க் இங்கே விமன் இருக்காங்க, மென்னும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லோரும் பார்க்க போகிறாங்க. மாற்றங்கள் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம வீட்டில். பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அது இருக்கவே கூடாது. எஸ், ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும். ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில் போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது நம்ம கையில் இருக்குது. அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலில் நிற்கிறதுக்கு, ஒரு பிரச்சனை வந்தால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், அது நம்ம கையில் இருக்குது. அண்ட் எஸ், டு ஆல் தி மென், women are not an object of desire. Woman is a human which you need to respect, because somewhere down your minds you know we are way beyond you, we are ahead of you. So for once, let go your egos and respect every woman probably the way you respect your mother, because every woman is a mother to somebody. யாருக்கோ அந்த அக்கா, தங்கச்சி, மகள், அண்ணி, எப்படி வேணாலும் நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டும் பெண்கள் இல்லை, எல்லா வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி, அவளை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வேறு பெண்ணுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணுங்களுக்கு யாராவது பண்ணுவாங்க. அது மட்டும் மனசில் இருக்கட்டும். ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தி இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க, உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் உமன் அண்ட் கிவ் அ பிளாட்ஃபார்ம். நாங்கள் ஒன்றுமே கேட்கல, உங்கள் சொத்து கேட்கல, உங்கள் கிட்டேலேருந்து வேறு எதுவுமே கேட்கல. ஆல் வி சே இஸ் give us the platform to prove ourselves, because நீங்கள் மண்டையில் தட்டி 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 உன்னால் ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும்போது தான் பிரச்சனைகள் இருக்குது. Give us a platform, allow us to spread our wings and fly high, because once we fly, we make sure that our wings gives shadow to all those who are underneath. So கொடுங்க, இடம் கொடுங்க, பறக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு ஆலமரமாக மாறி உங்களை எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க. அண்ட் வீட்டில் அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அப்பப்போ காஃபி நல்லா இருக்குது, நீ அழகாக இருக்க, இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது, இன்றைக்கி தக்காளி ரசம் சூப்பராக இருந்தது, அதை சொல்லிட்டிங்கன்னா வீட்லேயும் பிரச்சனை இருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங்.